ஸோ இதில் ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும், இதை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். இதை ரிமூவ் பண்ணிட்டு பேனாசோனிக் CR123A லித்தியம் பேட்டரிங்க. இந்த பேட்டரி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது மதர் போர்ட் ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்கும், அதை பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட் இண்டிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து இந்த சென்சர் ஆட் ஆயிடுச்சு. இது வந்து இன்டோர் சென்சாருங்க, அது அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பியூர்லி இன்டோர் சென்சார். யூ கேன் யூஸ் எனிவேர் இந்த கிளாஸுங்க, அப்புறம் இல்லாட்டி வாலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஜுவல்லரிக்குள்ளே ஒரு லாக்கர் ரூமில் வால் இருக்குது, அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த வாலை யாரோ பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா வைப்ரேஷன் மூலம் உங்களுக்கு அலாரம் கொடுக்கும். அப்புறம் டோரில், மெயின் டோரில் ஃபிக்ஸ் பண்ணலாம், லாக்கர் டோரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸட் கிளாஸ், கிரில்லே இல்லாமல் ஃபிக்ஸட் கிளாஸ் இன்றைக்கி நிறையா டிசைன்ஸில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் போடுறாங்க வீட்டில். அந்த மாதிரி கிளாஸுக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். கிளாஸ் வைப்ரேட் ஆச்சுன்னு அப்படின்னா உங்களுக்கு அலாரம் கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து எப்படி கீபேடில் ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா HSN நம்பர், ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஐடி நம்பர். ஸோ இது ஒரு மாடல் நம்பருங்க, PG4935. இதில் பார்த்திங்கன்னா ஐடி நம்பர்னு சொல்லி போட்டு 1702101 கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஐடி நம்பர். இதை வச்சா நம்ம கீபேடில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. *85555 ப்ரோக்ராம் கோட் பார்த்திங்கன்னா 804 போயிட்டு என்ரோல் டிவைஸ்ன்னு கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார் கொடுங்க. இங்கே ஐடி நம்பர் கேட்கும். இங்கே வந்து நம்ம அந்த சென்சாரில் இருக்க ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். 1702101 இந்த நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஐடி கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. இங்கே வந்து ஜோன் நம்பர் கேட்கும். இங்கே வந்து நீங்கள் என்ன ஜோன் இந்த சென்சார் ஆட் பண்ணணுமோ அந்த ஜோன் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு 009 ஆட் பண்ணுறேன். ஜோன் டெஃபினிஷன் கேட்கும். 003ங்கிறது இன்ஸ்டன்ட் ஜோன். ஃபஸ்ட்டு ஜோன் வந்து டிலே, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து டிலே இருக்கும். செகண்ட் டிலே 2 இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஜோன். அப்போ வந்து ஒன்ஸ் அந்த டோர் ஓப்பன் ஆச்சுன்னா இமீடியட்டாக அலாரம் கொடுக்கும். டிலே ஜோனுங்கிறது மெயின் டோருக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 50 செகண்ட்ஸ் டிலே செகண்ட்ஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து தான் டிலேவாக அலாரம் அடிக்கும். ஸோ இந்த டோர் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக அசைன் பண்ணுறேன். பார்ட்டிஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் கொடுக்குறேன். இது வந்து எஸ்ன்னு இருக்கும். ஸோ எஸ்ன்னு தான் இருக்குது, கரெக்டாக நான் அப்படியே எஸ் கொடுக்குறேன். ஜோன் லேபிள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இதுக்கு நேம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இப்போ டோர்னால் மெயின் டோர் கொடுக்கலாம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஹேஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சென்சாரில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி டியூவல் சென்சார், நீங்கள் வைப்ரேஷன் ப்ளஸ் டோர் மேக்னெட்டிக் கான்டாக்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதோட வைப்ரேஷனோட சென்சிட்டிவிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மேக்னெட்டிக் கான்டாக்டை எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். அதுக்கு ப்ரோக்ராமிங் கோடு வந்துங்க *85555 தான். 804 ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதில் வந்து ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜோன் நம்பர்ஸ் வரும். அதில் 9th ஜோன் தான் நம்ம ஆட் பண்ணோம். அதில் வச்சு ஸ்டார் கொடுங்க. டிவைஸ் டாகுல்னு வரும். அந்த டிவைஸோட கம்ப்ளீட் செட்டிங்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். போனீங்கன்னா அலாரம் எல்இடி ஆன் கொடுத்திங்கன்னா எல்இடி ஆன் ஆகும். நோ கொடுத்துட்டிங்கன்னா எல்இடி ஆஃப் ஆயிரும். ரீட் சுவிட்சுங்கிறது அந்த மேக்னெட்டிக் கான்டாக்ட். ஸோ ரீட் சுவிட்ச் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டோர் ஓப்பனுக்கு அலாரம் கொடுக்கும். அப்படி இல்லாட்டி வைப்ரேஷன் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்டர்னல் இன்புட் நோன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சென்சாருக்குள்ளேயே ஒரு 2 ஒயர்டு இன்புட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு வேளை ஷட்டர் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அங்கேருந்து பேனலுக்கு ஒயர் கொண்டு வர முடியாது, அது ஒயர்லெஸில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஒயர்டு ஷட்டர் சென்சார்ஸை இந்த சென்சாரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒயர்லெஸில் பேனல் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த ஷட்டர் சென்சார் வந்து ஒயர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஒயரில் ஒயர்டு சென்சார் கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்விஷன் அது எஸ்ன்னு இருக்கணும். மோர் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா டிவைஸ் டாகிள் லெஃப்ட் சைடில் ஷாக் சென்சிட்டிவ்னு இருக்கும். ஷாக் சென்சிட்டிவ் ஸ்டார் கொடுங்க. இங்கே வந்து லெவல் வந்து 001லேருந்து 019 வரை இருக்கும். ஸோ 003 கொடுத்துக்கோங்க. 003 வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் சென்சிட்டிவிட்டி, 001 வந்து ஹையஸ்ட் லெவல், 0018 வந்து 018 வந்து கொஞ்சம் லோ சென்சிட்டிவ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டோர் வந்து ஓப்பன் காட்டுது. இந்த அலாரம் பேனல் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா டோரும் க்ளோஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். சென்சார் க்ளோஸில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் டிக் மார்க் போயிடுச்சு. மேக்னெட்டிக் கான்டாக்ட் வைக்கிறேன், டிக் மார்க் வந்துருச்சு. இப்போ இந்த சென்சார் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆம் டிசார்ம் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த சென்சார் ஒர்க் ஆகும். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் சென்சார்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ பர்க்லர் ரிகார்டிங் டிஏசி ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். மை நேம் கார்த்திக் ஃப்ரம் EDS ஆட்டோமேஷன். தேங்க்யூ ஆல்.